மேற்கொண்டு சரியாக செய்து வந்தால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, சீடர்களே, என் அருமை நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதோடு முதல் நிகழ்ச்சியாக இது தரப்படுகிறது. வெகுகாலமாக மக்கள் இதை பார்த்து பழகுகிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இது மக்களை தொற்றிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அண்மையில் ஒரு பெரிய திருமணத்திற்கு நான் சென்ற பொழுது கனடாவிலிருந்து அந்த திருமணத்துக்கு வந்தவர்கள் இந்த நிகழ்ச்சி அங்கேயும் எல்லா தமிழ் மக்களும் பார்க்கிறார்கள் என்று என்னை சந்தித்து அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். உலகம் முழுக்களும் மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் சொல்லியது. பெரும்பாலான கன்னடா மக்கள் இதை பார்த்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இது மக்களை தொற்றிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பார்ப்பீர்களானால் ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் ஸ்கூல் பள்ளிக்கூடத்திலிருந்து இன்றைக்கு 3 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் சுதாகர் எனது சீடர், பல காலமாக இந்த கலவெளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பவர். 3 மாணவர்கள் இந்த பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். தீபா 8th ஸ்டாண்டர்ட், ஜெகன் 8th ஸ்டாண்டர்ட், சார்மிளா 9th ஸ்டாண்டர்ட். அவர்கள் வாமதேவ ஆசனம் என்னும் ஒரு கடினமான ஆசனத்தை இப்பொழுது செய்யப் போகிறார்கள். வாமதேவர் என்ற முனிவர் இந்த ஆசனத்தை கண்டுபிடித்த காரணத்தினால் அந்த அவர் பெயரையே இந்த ஆசனத்துக்கு வைத்து விட்டார்கள் போலும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது மெதுவாக பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த வாமதேவ ஆசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். கைகளே வர வேண்டும். எத்தனை நெளிவு சுழிவுகள் என்பதை பார்க்க வேண்டும். வலது காலை வளைத்து அதை வயிற்றில் கொக்கி போன்று மாட்டியிருக்கிறார்கள். கையை வலது கையை தலைவலியாக பிடித்து கையை நீட்டி இருக்கிறார்கள். கையை தலைவலியாக கொண்டு பிடிப்பது என்பது மிக கடினம். வாமதேவாசனம். பந்து கிண்ண முட்டு, கரண்டை, தொடை பந்து கிண்ண முட்டு, கை பந்து கிண்ண முட்டு, அத்தனை ஜாயிண்ட்களும் இலக்கம் கிடைக்கின்றது. பிராணமய கோஷம் விரிவுபடுத்தப்படுகிறது. நுரையீரல், இருதயம், திக்கு செல்லக்கூடிய நர்த்த நாளங்களெல்லாம் இழுக்கப்படுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி மெதுவாக செய்ய வேண்டும். அதுதான் இதற்கு மாற்று ஆசனம், ரிவர்ஸ் போஸ். வலது காலை மடக்கி செய்கிறார்கள், இடது காலை மடக்கி செய்கிறார்கள். பாருங்கள், ரிவர்ஸ் போஸ் என்று சொல்வார்கள். கை நன்றாக கீழே வந்து விட வேண்டும். மாற்று ஆசனம் என்று சொல்வார்கள், ரிவர்ஸ் போஸ், வாமதேவ ஆசனம். இடுப்பெலும்புகளெல்லாம் இழக்கப்படுகிறது. இடது பக்கம் வலது பக்கம் மாறி மாறி செய்கின்ற காரணத்தினால் இடுப்பு சதைகளெல்லாம் குறையும். இடுப்பு எலும்புகளெல்லாம் இழக்கம் கிடைக்கும். மார்பகம் விரியும். பிராணாயாமம் செய்யும் பொழுது அந்த ரிப்ஸ்
என்று சொல்வார்களே, எலும்புகள் இழக்கம் கொடுத்தால்தான் அந்த நுரையீரல் விரிவடையும். அதற்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். பிராணாயாமம் செய்யும் பொழுது அந்த ரிப்ஸ் எல்லாம் இறுகி போயிருக்கிற ரிப்ஸ் அப்படியே இழக்கம் கொடுத்து விரிந்தால்தான் பிராணன் நாம் மூச்சு இழுப்பது அத்தனையும் நுரையீரலுக்கு சென்று அடையும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்கள். எஸ். வலது காலை மடக்கி முதலே செய்யுங்கள். வளைத்து பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். கை கீழே இறங்க வேண்டும். ஒவ்வொரு ஆசன நிலையிலும் ஒரு 20 எண்ணிக்கையாவது இருக்க வேண்டும். காலை திருகி வயிற்றில் வைப்பது என்பது மிக மிக கடினம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். தலை வழியாக கையை பிடித்து கொண்டு நேராக நீட்டுவது என்பது சற்று கடினம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பள்ளி தாளாளர்களே, இது போன்ற ஆசனங்களை எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் நீங்கள் கற்றுத்தர வேண்டும். இப்பொழுதெல்லாம் உலகம் பூராவும் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் வந்துவிட்டது. இதில் பல்கலைக்கழகங்களில் இப்பொழுதெல்லாம் யோகாசன பாடத்திட்டமாக வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. பல்கலைக்கழகங்களில் சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், இன்ன பிற பிஜி டிப்ளமா, எம்எஸ்சி, எம்பில், பிஹெச்டி எல்லாம் வந்துவிட்டது. வெளிநாட்டிலே லட்சக்கணக்கான சம்பளங்களை பெறுவதற்கு இந்த எம்பில், பிஹெச்டி படித்தவர்கள், டிகிரி படித்தவர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு வெளிநாட்டிலே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கம்ப்யூட்டருக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்கு ஏற்ற ஒரு கலை என்று சொன்னால், ஒரு படிப்பு என்று சொன்னால் யோகக்கலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளை இது போன்ற படிப்புகளில் சேர்த்து அவர்களை நாட்டின் நல்ல குடிமகனாக ஆக்குவதோடு பொருளாதாரத்திலையும் வளம் பெறச் செய்வதற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.